ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மூலமா பல அரிய தகவல்களை அழுது தெளிவ குடும்ப வாழ்க்கையின் தொடர்பில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை நாம் பெற்று வருகிறோம். நம்முடைய மூத்த போதகர் ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா அவரிடத்துல நம்ம மற்றொரு கேள்வியை கேட்டு தெளிவு பெற போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஒரு மணப்பெண் ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆராதனை செய்கிற ஸ்தலத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவன் அவருடைய சொந்தத்திலேயோ அல்லது வேலை பார்க்கிற ஸ்தலத்திலேயோ ஒருத்தர் இவங்களை திருமணம் முடிக்க ஒத்துக்கொள்கிற போது திருச்சபையினுடைய சட்டத்தின்படி முழுகி ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்ற ஒரு ஒரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஞானஸ்நானம் எடுத்தால் தான் திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. இது நிமித்தம் கட்டாயத்தின் பேரில் ஒரு மணமகளாக நியமிக்கப்பட்டிருக்கிற பெண்ணோ அல்லது மணமகளாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆணோ முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். கல்யாணத்துக்காக முழுகி ஞானஸ்நானம் எடுத்தால்தான் திருமணம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என்னிடத்தில் வர ஆலோசனை கேட்கிறவர்களை அவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார், நீங்கள் 2 பேரும் இணைக்கப்படுவது தேவ சித்தம் அப்படின்னு விசுவாசிக்கிறேங்க. அதனால் அவங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காவிட்டாலும் தேவ சித்தம் என்றால் திருமணம் செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் அவருடைய கன்விக்ஷன் பொறுத்து அவராக விசுவாசித்து இப்படி எடுக்கணும், இது இயேசுவுடைய கட்டளை என்று அவர் விசுவாசித்து அவர் எப்போ எடுக்கிறாரோ அப்போ எடுத்துக்கொள்ளலாம். கட்டாயத்தில் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நிபந்தனையாக ஞானஸ்நானம் எடுப்பதை நான் ஞானஸ்நானம் அப்படியே கொடுப்பதை என்கரேஜ் பண்ணுவதும் இல்லை. ஆனால் திருமணத்தை தடை செய்வதும் இல்லை. நீங்கள் அரசாங்க உரிமை பெற்ற ஒரு திருமண பதிவாளர், நீண்ட காலமாக நீங்கள் அதை செய்கிறீங்கன்னு தெரியும். அரசாங்க இப்போ திருச்சபைக்கு நான் அப்புறம் வரேன். அரசாங்க சட்டத்திட்டத்தின்படி ஒரு திருமணம்னு சொல்லும்போது பேப்டிசம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணுமா? இவருக்கு பேப்டிசம் இல்லைன்னா சர்டிஃபிகேட் இருக்காது, சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இந்திய கிறிஸ்தவ அரசாங்க சட்டம் இந்த திருமண காரியங்களை குறித்து 2 பேரும் ஒருமித்த கருத்தோடு, இந்த இறை நம்பிக்கை விடயங்களில் ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்குது? அதில் அப்படிப்பட்ட சட்டம் இல்லை. 2 பேரும் சம்மதிக்கணும். அவர்களை குறித்து 3 ஆராதனைகளில் முன்கூட்டி அறிவிப்பு கொடுக்க வேண்டும். கல்யாணம் நடத்துவதற்கு முன்பாகவும் 2 பேரிடத்துலேயும் வாக்குமூலம் கேட்கணும், சம்மதம் தானா, எந்த தடையும் இல்லையான்னு கேட்ட பிறகுதான் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று அரசாங்க சட்டம். அவங்க 2 பேரும் சம்மதிக்கும் பொழுது, சம்மதித்தால்தான் திருமணம் செய்து வைப்பதற்கு எங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது சர்ச்சுக்கு வந்துடுவோம் பாஸ்டர். ஒரு ஆவிக்குரிய சபையில் மணமகனோ அல்லது மணமகளோ தொடர்ச்சியாக அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் தேடிக்கொள்ளுகிற வாழ்க்கை துணை அவங்க கிறிஸ்தவ மார்க்கத்தின் வழிபாடுகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல, அல்லது அவர்கள் நான் ஜீசஸை நம்புகிறேன் அப்படின்னு மாத்திரம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளலாம். அதை திருச்சபை அவங்க அந்த பெண்ணுக்கும் மணமகனுக்கும் திருச்சபையில் வைத்து கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணுவது இயேசுவை மாத்திரம் நம்புகிறேன் என்று சொல்வதில்லை. உண்மையாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் ஆராதிக்கிறேன் என்று சொன்னால்தான் திருச்சபையில் மெயின்லைன் சர்ச்சஸில் திருமணம் செய்யவே மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய சட்டத்தின்படி அவர்கள் ஞானஸ்நானம் திடப்படுத்தல் எடுத்திருக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். அதற்கப்புறம் வயது திடப்படுத்தல் கொடுக்க வேண்டும். அதற்கப்புறம் தான் திருமணம் செய்வாங்க. மெயின் சர்ச்சஸில் அது ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார்கள்.
அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளும் அப்படி திருமணத்தை நம்ம உற்சாகப்படுத்தக்கூடாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆவிக்குரிய சபையில் இதை நீங்கள் ஆஸ் அ ஒரு மூத்த தேவ மனிதரா உங்களுடைய ஆலோசனை நான் கேட்குறேன் பாஸ். அதை நான் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. கல்யாணத்துக்கு ஏன்னா வேதத்தில் அப்படி தெளிவாக எழுதியிருக்கிறனாலே விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது, ஐக்கியம் ஏது, இசைவு ஏது, இணைவு ஏது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நமக்கு கொஸ்டினே இல்லையே. கடவுள் தெளிவாக எழுதி கொடுத்துட்டாரு. அதனால 2 பேரும் விசுவாசி ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கிற அனுபவம் இல்லாவிட்டால் அவர்கள் திருமணத்தை நாம் நடத்தி வைப்பது மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக நம்ம செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக மணமகனோ மணமகளோ விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுவே திருமணத்திற்கு போதுமான தகுதின்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஞானஸ்நானம் எடுக்கணும்? அதுவே போதுமான தகுதி. ஞானஸ்நானம் என்பது அது கட்டாயம் வேணும், அவர்களுக்கு அவசியம். திருமணம் செய்ததை பதிவு செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதுபோல் இந்த ஒப்பந்தம் ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை, விவாக உடன்படிக்கை போல். அதனால் ஞானஸ்நானம் எடுப்பது அவங்க மெயின்லைன் சர்ச்சின்படி குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. நம்ம ஆவிக்குரிய சபையில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க இந்த கிறிஸ்டியனுங்கிற அனுபவத்தில் இருக்கிறாங்க. அவங்க பின்னால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன், இப்போ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பெண்ணை நான் திருமணம் செய்து கடவுள் சித்தம்னு சொல்கிறேன், கல்யாணத்துக்காக நான் மூழ்கி எடுக்காமல் இருக்கிறேன்னா நான் திருமணம் செய்து வைப்பேன். சம்மந்தப்பட்ட மணமகளோ திருமணம் இதை சொல்லலைன்னா திருமணம் நடக்காதுன்றதுக்காக அவங்க என்ன மனநிலையோடு அந்த ஒப்புதலை கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி சிக்கல்னா எப்படி நம்ம அதை ஓவர்டேக் பண்ணுறது? நம்ம ஆவிகளை தெரிகிறது போல் அந்த வரத்தோடு இதில் டீல் பண்ண வேண்டும். டிசைனிங் ஸ்பிரிட்டோட. ஆமாம், தெரியும் அவங்கள உண்மையை சொல்கிறாங்களா இல்லையான்னு. இப்போ நம்ம பண்ணி வைக்கலன்னு சொல்லும்போது சம்மந்தப்பட்ட பெற்றோர்கள் வருத்தப்படுவாங்க. மனுஷரை பிரியப்படுத்தலாக இருந்தால் கடவுளுடைய ஊழியக்காரராக இருக்க முடியாது. சில இடங்களில் பாவமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவின் அன்போட கிறிஸ்துவின் ஞானத்தோடு நம்ம இந்த காரியத்தில் செயல்பட வேண்டும். அதே சமயத்தில் நம்ம கடவுளுடைய வசனத்துக்கு முரண்பாடாய் மனச்சாட்சிக்கு விரோதமாய் நம்ம செயல்பட முடியாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் மனுஷரை பிரியப்படுத்தலாயினால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அதனால் இந்த காரியங்களில் நம்ம அன்போடு கிறிஸ்துவின் சாந்தத்தோடு நம்ம இந்த காரியத்தில் ஞானமாய் செயல்படணும். இதில் 2 முக்கியமான விதங்களில் அவிசுவாசிய திருமணம் முடிக்கிற மக்களை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று வேலை ஸ்தலத்திலோ அல்லது படிக்கிற காலங்களிலோ ஒரு சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ விரும்பி இவர் என்னுடைய வாழ்க்கையில் கணவராக வரணும்னு சொல்லி திருமணம் முடிச்சிடுறாங்க. இன்னொன்று முறை பையன் முறை பொண்ணு அப்படின்ற கட்டாயத்தின் பேரில் திருமணம் முடிச்சிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது போல் உங்கள் ஒப்புதெல்லாம் கேட்கல, அவங்கள தடுத்து நிறுத்தவும் முடியாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? கல்யாணம் பண்ண பிறகும் இயேசுவை போல தான் நாம் நடந்து கொள்ளணும். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பை தள்ளுவதில்லை. இப்போ நாமும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள சபைக்கு புறம்பாக்க முடியாது. அவங்கள எப்படியாவது ஆதாயப்படுத்தணும். அவங்க நல்ல ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் திருமணம் ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. அதனால் நம்முடைய விருப்பத்தின்படி அவர்கள் திருமணம் செய்யாவிட்டாலும் அவர்களை தள்ளிவிடாமல் அவர் நல்ல வாழ்க்கை செய்யும்படி, ஆண்டவருக்கு மகிமையாக வாழும்படி, அவர் குடும்பம் கட்டப்படும்படி நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்கு ஆலோசனை சொல்லணும், அவர்களை வழிநடத்தணும், அவர்களை நேசிக்கணும். நம்ம சொன்னபடி அவங்க செயல் என்பதற்காக அவங்களை வெறுத்து விடக்கூடாது. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நான் பிலீவர் இல்லைங்க, நான் அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், நான் பிலீவர் இல்லை, அவள் எனக்கு அப்ரோச் பண்ணால் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதை கவனிச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. அதாவது அவங்க சர்ச்சினுடைய செயல்பாடுகளில் அதிகம் வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, நீ போனால் போன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம். இல்லைன்னா ஆஃப்டர் மேரேஜ் சர்ச்சுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நபராக கூட இருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு. அப்படிப்பட்ட துணைகளுக்கு, அதாவது கணவனோ மனைவியோ, அவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை? இந்த மாதிரி இருக்கும் பொழுது கணவன்
விசுவாசியாக இருந்தால், இல்லை மனைவி விசுவாசியாக இருந்தால், அவர்கள் விசுவாசியாக இல்லாத தங்கள் வாழ்க்கை துணை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கத்தக்கதாக சாட்சியாக வாழ்ந்தால் நிச்சயமாக அவர் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்ற பிராமிஸ், வாக்குத்தத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எக்ஸாக்ட்லி. உதாரணமாக ஒரு சம்பவத்தை மோகன் சி லாசரஸ் அவர்கள் சொன்னாங்க. ஒரு அமெரிக்கா போவதற்காகவே அமெரிக்க பெண்ணை கல்யாணம் பண்ணுவதாக சம்மதம் தெரிவித்து நல்ல ஒரு நர்ஸை திருமணம் பண்ணிவிட்டு அமெரிக்கா போன உடனே விசா கிடைத்து திருமணமும் ஆகிவிட்டது. அமெரிக்கா போன பிறகு மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பொய் சொல்லி தான் உன்னை திருமணம் பண்ணேன், அமெரிக்கா வருவதற்காக பண்ணேன் அப்படின்னு ஒரே வீட்டில் வாழும்பொழுது மனைவி தனியாக, ஒரு கணவன் தனியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய சமையல்லாம் செய்து, மனைவி விசுவாசி ஏற்றுக்கொண்டோம். இவர் பொய் சொல்லி அமெரிக்கா விசாவுக்காக அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு, நான் வேறு பொண்ணு அமெரிக்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், உன்னே கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் அவனை ஏமாற்றிட்டு பொய் சொல்லி வந்திருக்கேன்னு சொன்ன பிறகும் அந்த மனைவி சாட்சியாய் வாழ்ந்து அவருக்கு செய்ய வேண்டிய சமையல்லாம் செஞ்சுட்டு நர்சிங் வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப சமையல் பண்ணி அன்பாக அவரை நடத்தி, ஆனால் 2 பேருக்கும் எந்த கணவன் மனைவி உறவு இல்லாமல் இருந்தாலும் அது ரகசியமாக ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே என்னை கணவன் ஏமாற்றினாலும் அவரை மன்னியும், அவர் விரும்புகிறபடி ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணதை அவர் கணவர் ஒட்டு கேட்டு, நான் இவ்வளவு துரோகம் பண்ண எனக்காக இப்படி என் மனைவி ஜெபம் பண்ணுறாள், எனக்கு ஒழுங்காக சமையல் கொடுக்குறா, சாப்பாடு கொடுக்குறா, நான் அவளை மனைவியாக நடத்தலை, ஆனாலும் இப்படி செய்கிறாள்னு சொல்லி அவளை உண்மையாக மனைவி ஆக்கி கொண்டு திருமணம் செஞ்சிட்டார். ஏற்கனவே 3 பிள்ளைகளோடு அவர் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக இப்போ சாட்சியாக இருக்கிறார். உண்மையாய் நியூயார்க் பட்டணத்தில் நடந்த உண்மையை அவர் சொன்னார். எனக்கு அது உற்சாகமாக இருந்தது. அப்படியானால் கணவனோ மனைவியோ அவங்களை ஆதாயப்படுத்துவதற்கான எல்லா சாட்சி வாக்குத்தத்தம் இருக்கிறது, வழியும் இருக்கிறது. அதுக்கு பொறுமையும் சாட்சியின் ஜீவமும் அவசியம். அதனால் இந்த வாக்குத்தத்தங்கள் இருப்பதனால அவர்கள் நம்பிக்கை இழந்து போகாமல் பொறுமையோட சாட்சியாய் வாழ்ந்து ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். என்னுடைய கேள்வி பாஸ்டர், அந்த ரட்சிக்கப்படாத பார்ட்னர் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை? அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, கர்த்தர் தான் அவங்களுக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு, நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, அவர்களை நேசிங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய விசுவாசத்தினால நீங்கள் பரிசுத்தமாயிருவங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க, உங்கள் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி வரும் அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற சம்மந்தப்பட்ட புருஷனோ மனைவியோ அவங்க நிச்சயம் அவங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். மற்றொரு கேள்வியின் மூடாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in